ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்காஸ் ஹைதராபாத் மெமோரிஸ். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு மறக்க முடியாத மெமரிஸாக இருக்கும். ஸோ அப்படி என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக நான் ரீசெண்டாக போன ஹைதராபாத் அந்த ட்ரிப்பில் நடந்த விஷயங்கள், ஓவரால் அந்த ட்ரிப்பே எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு மெமரி தான். ஏன்னா ஹைதராபாத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஃபைனலாக நான் ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ திருப்பதிலேருந்து ஹைதராபாத்துக்கு நான் ட்ரெயினில் தான் போனோம். அதுக்கான டிக்கெட்டோட ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ திருப்பதிலேருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு ஆளுக்கு 230 ரூபா ஆகும் டிக்கெட்டு போகிறதுக்கு. ஸோ நாங்கள் திருப்பதிலேருந்து ஹைதராபாத் காச்சிகூடா ரயில்வே ஸ்டேஷன் அது வரைக்கும் தான் போனோம். அது வெங்கடாத்ரி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயினில் தான் நாங்கள் எங்களோட ஜெர்னியானதே ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாக ஹைதராபாத்துக்கு திருப்பதிலேருந்து யாராச்சும் போகணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸாக இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஹைதராபாத்துக்கு போயிருக்கீங்களான்னுட்டு. ஏன்னா ஹைதராபாத் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு பெரிய சிட்டி நம்ம இந்தியாவிலேயே. அதனால கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ யாராச்சும் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஹைதராபாத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா அங்கே பார்க்கவும் ரசிக்கவும் என்ஜாய் பண்ணுவேன். அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ பிளேசஸ் இருக்குது போய் பார்க்க. அண்ட் ஹைதராபாத்னு வந்தாலே அங்கே மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரே விஷயம் ஃபுட், அதாவது பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னாலே ஒரு தனி பேரே இருக்குது. ஸோ நாங்களும் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஓவராலாக. ஸோ ட்ரெயின் ஏறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட். ஸோ எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். அன்றைக்கி நாங்கள் போகிறப்போ செம கூட்டம். ஸோ நிற்கவே இடம் இல்லை. ஸோ எப்படியோ பிடிச்சி மேலே ஒரு சின்ன சீட் இருந்துச்சு, அதில் போய் உக்காந்துட்டேன். ஸோ அவ்வளோ கூட்டம். நிறையா பார்த்தீங்கன்னா நிற்க இடம் இல்லாமல் சில பேர் நின்றுட்டுருக்காங்க, சில பேர் உக்காந்துட்டுருக்காங்க அது நடந்து போகிற பாதையில். ஸோ அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட். பொதுவாகவே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்னால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சித்தூர், பாக்காலா, அதுக்கப்புறமா திருப்பதி வந்துச்சு. ஸோ அதனால் சித்தூரில் பாக்காலால் நிறையா பேர் ஏறிட்டாங்க நாங்கள் ஏறத்துக்கு முன்னாடியே. ஸோ அதனால தான் எங்களுக்கு உக்காரத்துக்கு பிளேஸே எல்லாம் போச்சு திருப்பதியில் வந்ததுக்கப்புறம். ஸோ எப்படியோ ஒரு வழியாக மேலே ஏறியாச்சு, சீட்டை பிடிச்சாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா மிட் நைட்டு போயிட்டுருக்கையில் ஒரு ஊர் வந்துச்சு. ரொம்ப தூரம் கடப்பாலாம் தாண்டி ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் பார்த்தேன். ஸோ என்னென்னா காட்டு தீ. ஸோ காட்டில் தீ பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சு. அது எரிச்சிச்சா இல்லை எரிச்சாங்களான்னு தெரில. ஸோ அதே மாதிரி வீட்டிலேருந்து வரும்போது ஏதாச்சும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலான்னு நினச்சோம். பட்டு அது ஃபுட் ஆர்டர் பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரில. அதனால நானும் என் ஃப்ரெண்டும் வீட்டிலேருந்து வரும்போதே கேரி எடுத்துன்னு வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க தான். ஸோ அது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ காசு கொடுத்து வாங்குறது கொஞ்சமாச்சும் நல்லா சாப்பிட்டா வயிறு செமிக்கும். அதனால தான் வீட்டிலையும் எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கர்னூல் அப்படின்ற ஒரு ஊர். திருப்பதியில் 6:30 மணிக்கு எடுத்த ட்ரெயின் கர்னூல் போய் சேரவே 2 ஆயிடுச்சு நைட்டு. ஸோ அப்போ கர்னூல் ஸ்டேஷனில் வந்தப்போ நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா இந்த ஒரு 2 ஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த ட்ராவல் இருக்கும். ஸோ கடப்பா, கர்னூல், இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் தான் ஹைதராபாத் அப்படின்றது வரும். ஸோ இந்த கடப்பா, கர்னூல் ரெண்டுமே ஆந்திரா ஸ்டேட்டுக்குள்ளே வருது. ஹைதராபாத் தெலுங்கானா ஸ்டேட்டில் வருது. ஆக்சுவலாக தெலுங்கானாவில் அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா ஊர்கள் இருக்குது, நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஹைதராபாத் தான் முதல்ல போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவாக தான் கிளம்பணுமே, நானும் என் ஃப்ரெண்டும். ஹைதராபாத் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊருன்னு சொல்கிறத விட ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு டெஸ்டினேஷன். போயிட்டு எப்படியாச்சும் வரணும் அப்படின்ட்டு. அது ஏன்னு தெரில, பட் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ ஃபைனலி போயிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக
அந்த ட்ரெயினில் நான் போகிறப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா டக்குன்னு நினச்சா ஒரு விஷயம் நடக்காது. பட் கொஞ்சம் பிளானிங் அதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி லீவ் கிடைக்கணும் ஆஃபீஸில். அதே மாதிரி கொஞ்சம் காசும் இருக்கணும். சும்மா போயிட்டு வந்துட முடியாது. அதுக்கான செலவு என்னது இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்து மேனேஜ் பண்ணி தான் போயிட்டு வரணும்னு நினச்சி ரொம்ப பிளான் பண்ணேன். ஸோ ஃபைனலி போயிட்டு வந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஹைதராபாடோடைய என்ட்ரி ஆகிடுச்சு. ஹைதராபாத்தில் என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ அதுக்கான ஒரு மார்னிங் வியூ தான் இது. அண்ட் அதே மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட் 2 பேர் போனோம் இல்லையா? ஸோ நான் வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் கண் முழிச்சு இருந்தேன். என் ஃப்ரெண்டு மட்டும் நல்லா தூங்கினான். நான் ஏன் தூங்கலைன்னா 2 பேருமே தூங்கிட்டா ஏதாச்சும் விஷயங்கள் நடக்குமோன்ட்டு. ஒன்றும் இல்லை, பேக்ஸில் ஏதாச்சும் பொருட்கள் காணாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயந்தான். யாருமே எடுக்க மாட்டாங்க. பட் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால் நான் தூங்காமல் இருந்தேன். என் ஃப்ரெண்டு மட்டும் நல்லா தூங்கினான். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து காச்சிகூடா ரயில்வே ஸ்டேஷன். லெஃப்ட் சைடு இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் நாங்கள் வந்த ட்ரெயின் வெங்கடாத்ரி எக்ஸ்பிரஸ். காலையில் 6:30 மணிக்கு நாங்கள் வந்து ஸ்டேஷனில் இறங்கினோம். காச்சிகூடாவில் இறங்கிட்டு நடந்தே வந்தோம் இந்த நாராயணகுடா மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்ற இந்த இடத்துக்கு. ஏன்னா வந்து காச்சிகூடாலேருந்து நாராயணகுடா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ நடந்தே வந்துட்டோம். ஏன்னா இங்கே வந்தால் தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு மெட்ரோ வசதி வந்து ஈஸியாக இருக்கும். லோக்கல் பஸ் இருக்கும். ஆனால் லோக்கல் பஸ் வந்து என்ன டைமுக்கு இருக்கும் அப்படின்றது கரெக்டாக தெரில. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு மெட்ரோ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நாராயணகுடா அப்படின்ற இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். அதுவுமே வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான். காச்சிகூடாவில் மெட்ரோ ஸ்டேஷன் கிடையாது. காச்சிகூடாலேருந்து கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த நாராயணகுடா மெட்ரோ ஸ்டேஷன் தான். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அங்கேருந்து கிளம்பி நம்ம நேராக காந்தி பவன் அப்படின்ற மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற இந்த ராம்கி பண்டி தோசை அப்படின்ற இந்த கடைக்கு தான் வந்தோமே. இது ரொம்ப குட்டி தள்ளுவண்டி கடை தான். பட் இங்கே இருக்கிற டிஃபன் தோசை தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. பட் இந்த தோசைக்கு இருக்கிற ஹைப் வந்து சும்மா இல்லை. ஹைதராபாத்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபன் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆமாவா அப்படின்றதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். டேஸ்ட் வைஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி தோணுச்சு. பட் எப்போவாச்சும் ஒரு நாள் தானே அப்படின்றதுனால காசு பற்றி கவலைப்படாமல் டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே ஒரு சீஸ் தோசையோ பன்னீர் தோசையோ ட்ரை பண்ணோம். ரெண்டுமே ப்ரைஸ் வந்து 110 ருபீஸ். ஒரு தோசை வந்து 110 ருபீஸ் ப்ரைஸு. ஸோ நாங்கள் 2 தோசை வாங்கினோம். எங்களுக்கு 220 ஆச்சு பில்லு. ஸோ டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லுவேன். ஸோ அவ்வளோ தூரம் போகிறது, ஸோ காசு பற்றியில் கவலைப்படாமல் நல்லா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ அதனால் நம்ம வந்து அடிக்கடிக்கு ஹைதராபாத் போக போகிறதில்ல. ஸோ அதனால் எப்போவாச்சும் ஒரு நாள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே காசு கொடுத்து சாப்பிட்லாம். ஸோ அந்த காசுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பல்பியாரன் ஜூஸை குடித்தேன். அதுக்கப்புறம் லிங்கையா டிஃபன் சென்டர் அப்படின்ற ஒரு சின்ன கடை இது. பட் இங்கேயுமே சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணலான்ட்டு நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே இட்லி வடை சட்னி இது மட்டும்தான் இருக்குமே. இட்லி சட்னி ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் வடை சட்னி சூப்பராக இருந்துச்சு. வடை ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் இட்லியை விட. அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பஸ் ஏறிட்டோம். லோக்கல் பஸ் கோல்கொண்டா போகிறதுக்கு. ஏன்னா கோல்கொண்டாக்கு போகிறதுக்கு மெட்ரோ எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் கோல்கொண்டா போகணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிறது லோக்கல் பஸ்ஸஸ் தான் நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நானும் என் ஃப்ரெண்டும் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போகணுமே. ஸோ பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒர்க்கிங் டே. நாங்கள் மட்டும்தான் வந்து போயிட்டுருக்கோம் கோல்கொண்டா பார்க்க. ஸோ அப்படி இப்படியே முடிஞ்சு மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு நாங்கள் கோல்கொண்டா வந்து சேர. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் த நியரஸ்ட்டு பெரிய கோட்டைன்னு சொல்லலாம். ஸோ இங்கே சுற்றி இருக்கிற கடைகள் அது எல்லாமே வந்து இதுதான். ஸோ நீங்கள் எப்பாச்சும் கோல்கொண்டா கோட்டைக்குள்ளே போகிறதா இருந்தால் இப்படி தான் இருக்குமே என்ட்ரன்ஸு. அண்ட் இதுக்குள்ளே போனோன்னா டிக்கெட் மஸ்ட்டு. அப்போ தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க.
உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும், அங்கே டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே போகலாம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். நாங்கள் கீழேருந்து மேலே உச்சத்து வரைக்கும் போனோம். அதாவது அங்கே மேலே இருக்கிற கோட்டை அது வரைக்குமே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஜெயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் ராஜாங்க காலத்தில் ஜெயில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெயில் தான் இது. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, அங்கே போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க பிரிசனன்ட்டு. ஸோ இந்த பார்க்கும்போது எனக்கு ட்ரிபிள் படத்தில் ராம்சரனை ஜெயிலில் போட்டு வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகிருந்துச்சி இது பார்க்க சொல்ல. ஸோ அந்த காலத்தில் ஜெயில் இப்படி தான் இருந்துச்சு போல். ஸோ இது பார்த்திங்கன்னா சிட்டியோடைய வியூ. மேலேருந்து டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி உங்களுக்கு இப்படி தான் தெரியும். எனக்கு போகிறப்போ செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. அதை விட தாண்டிங்கன்னா செம்ம வெயில் தாங்க முடியல, அவ்வளோ உக்ரமாக இருந்துச்சு. ஸோ அதை தணிக்கிறதுக்கு ஒரு மசாலா சோடா குடித்தோம். அதுக்கப்புறமா சார்மினார் கிட்டே இருக்கிற ஹோட்டல் ஷதாப் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். இங்கே மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே ட்ரை பண்ணோம். ஹைதராபாத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த ஷதாப் ஹோட்டலை பற்றி. ஹைதராபாத்லேயே இருக்கிற ரொம்பவே பழமையான அண்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹோட்டல் சொல்லலாம். ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு இருக்கிற க்ரேஸ் அந்த மாதிரி. இங்கே கிடைக்கிற மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுக்குமே செம ஹைப்பு, செம ஒரு டிமாண்டுன்னு சொல்லலாம். நாங்கள் போயிருந்து சாயங்காலம் 4 மணி அந்த டைம்லலாம். பட் அப்போத்துக்குமே ஒரு சீட்டிங் கூட காலியாக இல்லை. 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் சீட் கிடைக்கிறதுக்கு. ஸோ அப்படி வெயிட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். கொடுத்த காசுக்கு செம ஒர்த்து. ஒரு மட்டன் பிரியாணி ப்ரைஸ் 450, ஒரு சிக்கன் பிரியாணி ப்ரைஸ் 400. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தோணலாம். பட் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த காசு கொடுத்து அந்த ஒரு பஸ்ஸில் சாப்பிடும்போது உங்களுக்கு காசுலாம் ஒரு மேட்டே தெரியாது. ஏன்னா நாங்கள் அப்படியே சாப்பிட்டோம். கோல்கொண்டாவில் உச்சி வெயிலில் சுற்றிட்டு பசியோடு சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஷேர் பண்ணி. பட் அந்த காசுக்கு அந்த பிரியாணி செம ஒர்த்து. ஸோ பிரியாணி சாப்பிட்டு நேராக சார்மினார் போனோம். சார்மினார் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு இடம் தான் இந்த சார்மினார். ஹைதராபாத்லேயே இருக்கிற மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ் அப்படி எதுன்னா அது சார்மினார் தான். ஹைதராபாத்தை காட்டணும், ஹைதராபாத்தை டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா சார்மினார் தான் காட்டுவாங்க. ஸோ சார்மினார் அப்படின்னாலே ஹைதராபாத் அப்படின்னாலே சார்மினார். முக்கியமாக அந்த ஏரியா ரொம்பவே பிஸியாக, ரொம்பவே கூட்டமாக இருக்கும் எப்போவுமே. அவ்வளோ பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு அந்த சார்மினார் பார்க்க, சுற்றி பார்க்கவும் சரி, மாமூலாக விசிட் பண்ணவும் சரி. அவ்வளோ சூப்பரான ஒரு ஏரியா. அண்ட் அதே மாதிரி இந்த சார்மினார் சுற்றி தான் நிறையா ஒரு ஃபேவரட்டான ரொம்பவே ஃபேமஸான ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்த சார்மினார் சுற்றி தான் இருக்குது. ஹோட்டல்ஸ் ஆகட்டும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, துணி கடைகள், என்ன வேணால் சொல்லலாம். இந்த சார்மினார் சுற்றி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சார்மினாருக்கு வந்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சார்மினார் உள்ளே போய்ட்டு அந்த சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. மஸ்ட்டு விசிட்னு சொல்லுவேன். அண்ட் சார்மினார் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஈவினிங் 5:30க்குள்ளே போங்க. ஏன்னா நாங்கள் 5க்கு போனோம். ஸோ அப்போ என்ட்ரி இருந்துச்சு. பட் ஒரு 1/2 hour தான். 5:30க்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க டைம் முடிஞ்சிச்சுன்ட்டு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஒரு 3க்கோ இல்லை 3:30க்கோ போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் 5க்கு போனோம். 5:30க்குனா க்ளோசிங்ன்ட்டு எங்களுக்கு கீழே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் சுற்றி இருக்கிற சார்மினார் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கடைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அங்கே எல்லா விதமான ஐட்டம்ஸுமே கிடைக்கும். முக்கியமாக லேடிஸ் அவங்களுக்கான இந்த காதில் போட ஜிம்காஸ், காதில் போட செயின், மோந்திரம், வளையல்கள், இப்படின்னு எல்லா ஐட்டம்ஸுமே அங்கே நிறையா இருக்கும். நிறைய கடைங்க இருக்கும். கடைங்கன்னா இந்த தெருக்கடைகள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பஜார் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் பார்க்கலாம், எவ்வளோ வேணால் வாங்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு போனீங்கன்னா மஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, ஈவினிங் 5க்கு போனோம். 5க்கு போயிட்டு அந்த சார்மினார் மொத்தம் மேலெலாம் போய் சுற்றி பார்த்துட்டு 5:30க்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ சுற்றினே இருக்கோம். ஒவ்வொரு கடையும் பார்த்துட்டே இருக்கோம்.
வளையல்கள் பார்க்குறோம், கம்மல் ஜிம்கீஸ் பார்க்குறோம், செயின் பார்க்குறோம், எல்லாமே பார்த்துட்டே இருக்கோம். சுற்றிட்டே பார்த்துட்டே இருக்கோம். டைம் போயினே இருக்குது. ஸோ எங்களுக்கே தெரில எவ்வளோ நேரம் நிற்கிறோம், எவ்வளோ நேரம் சுற்றுறோன்னு எங்களுக்கே தெரில. ஏன்னா பார்த்துன்னே இருக்கிறோம், கடைங்க வந்துனே இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு டைம் பாஸாக ஒரு ஏரியா உங்களுக்கு வேணும்னா சார்மினார் போங்க. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அண்ட் வெறும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அது லவ்வராக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், அம்மா தங்கச்சி அக்கா யாரோ இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக சில திங்ஸ் ஆனது வாங்கிட்டு போங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. முக்கியமாக லவ்வர் அப்படின்னா ஒய்ஃப் யாராச்சும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஏதாச்சும் சின்னதாக ஜும்கியோ இல்லைனா வளையலோ சின்ன செயினோ ஏதாச்சும் ஒன்று வாங்கி போய் அவங்களுக்கு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நீ வாங்கினியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதுவுமே வாங்கலை. வாங்கலைன்னு சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் வாங்கினேன். ஆனால் அது யாருக்கு தான் கொடுக்குதுன்னு தெரில. ஏன்னா எனக்கு லவ்வரும் கிடையாது, ஒய்ஃபும் கிடையாது. ஸோ அதனால் வாங்கி வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் வந்தாங்கன்னா கொடுப்பேன், அது ஷுர். ஸோ நீங்களும் போனீங்கன்னா வாங்கி கொடுங்க, இல்லைனா வாங்கி வச்சு அப்புறமா கொடுங்க. ஸோ வாங்காமல் மட்டும் வராதிங்க. ஏன்னா திரும்ப சொல்கிறது தான், நம்மளால் எப்போவுமே போயிட்டு வர ஒரு கிட்ட இல்லை, அவ்வளோ தூரம். முக்கியமாக எனக்கு சொல்கிறேன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் திருப்பதி டு சார்மினார். ஹைதராபாத் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ தூரம் என்னால் அப்பப்போ ஹீஸு அடிக்க முடியாது, அங்கே போய் எல்லாம் பார்த்து வாங்கவும் முடியாது. ஸோ அங்கே போனதுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு விஷயம் வாங்கினேன், அது பத்திரமா என்கிட்ட இருக்குது. ஸோ அது சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்போ இல்லை, மார்னிங் டைமில் மட்டும் இல்லை, நைட் டைம்லையுமே போனீங்கன்னா அந்த லைட்ஸ் ஒன்று இருக்கும், அங்கெல்லாம் லைட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ட்க்கு அந்த சார்மினார் அப்படின்ற ஒரு விஷயம் க்ளோ அப் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு ஸ்கை உடைய அந்த வெளிச்சத்துக்கு இப்போ இருக்கிற அந்த சார்மினாரோட கலர் அப்படின்றது ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் நேரம் குறைய அந்த சார்மினாரோடைய வெளிச்சம் இன்னும் அதிகமாகும், ஒரு கோல்டன் கலரில். ஸோ நான் இந்த ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளேஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்மினார் சந்தில் சுற்றுன நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நைட் ஆயிடுச்சு, பட் அந்த ஒரு க்ளோனஸ் பாருங்களேன், அந்த சார்மினாரோடைய வெளிச்சம்ன்றது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. ஸோ நாங்கள் போன டைம் சரியான க்ரௌடு, கூட்டம் நின்று தான் போகணுமே. ஸோ நடக்க கூட அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, பட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த சார்மினாருக்கு போய் சுற்றி பார்த்துருந்து, ஸோ அங்கே நின்று எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நைட்டு ஒன்றும் பெருசாக சாப்பிடல, நேராக போய் தூங்கிட்டோம். காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு ஹோட்டல் நயாப் அப்படின்ற இந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ இது கூடமே சார்மினாருக்கு கிட்டவே இருக்கிற ஒரு ஹோட்டல் தான். ஸோ நான் சார்மினார் கிட்ட தான் ரூம் எடுத்தேன். சார்மினார் கிட்டவே ரூம் எடுத்துகிட்டு நைட் தங்கிட்டு காலையில் தான் சாப்பிட்லான்னு வந்தோம். ஸோ அந்த ஹோட்டலோடைய மெனு இது. ஸோ இங்கே மெயின் டிஷ்ஷஸ் கூட இல்லாமல் டெசர்ட்ஸுமே இருக்கும், நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எது வேணாலும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 விதமான ரோட்டிஸ் வாங்கினோம், அதோடைய மலாய் பாயா அப்படின்ற ஒரு விஷயமும், சிக்கனில் ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டும் வாங்கினோம், ட்ரை பண்ணோம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் மலாய் பாயா ரொம்ப ஜூஸியாக க்ரீமியாக கொடுத்துருந்தாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சு சொல்லுவேன். ஆனால் இங்கேயுமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் 2 டீ ஆர்டர் பண்ணோம், ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணோம். ஸோ இதுக்கான மொத்த பில்லுமே 700 ஆச்சு. பட் ரொம்பவே ஒர்த்தான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவேன் ஹோட்டல் நயாப். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு குக்கட்பள்ளி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குல்ல, மல்லிகார்ஜுன் சினிமா தியேட்டருக்கு தான் வந்தோம். ஸோ இவ்வளோ தூரம் ஹைதராபாத் ட்ராவல் பண்ணி சினிமா பார்க்கலன்னா நம்மளால் முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சினிமா பைத்தியம். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஊரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு தேட்டரில் போய் படம் பார்த்துடணும், அப்போ தான் நமக்கு தூக்கம் வருமே. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் பர்த்டேக்கு ரேசு குர்ரம் அப்படின்ற ஒரு படம் ரீலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தை தான் நாங்கள் போய் தேட்டரில் பார்த்தோம். எனக்கு இந்த ரேசு குர்ரம் அப்படின்ற ஒரு படம் ரொம்பவே பிடிச்ச ஒரு படம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த படம்.
ஸோ எத்தனை பேருக்கு இந்த படம் தெரியும்னு தெரில, பட் இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த படம் ஏன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னுட்டு. ஸோ பார்க்காதவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மல்லிகார்ஜுன் 70mm இப்படின்ற இந்த தேட்டரை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர், ரொம்பவே பெரிய தேட்டர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சின்னு சொல்லுவேன். முக்கியமாக இந்த ஹைதராபாத் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸ் வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க. செலிப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயுமே வந்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணி சூப்பராக தாம் பண்ணாங்க. சினிமா பார்த்துட்டு ஆர்டிசி கிராஸ் ரோடு அப்படின்ற மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற பாவச்சி அப்படின்ற இந்த ஹோட்டல் தான் வந்தோம் நாங்கள் லஞ்ச் சாப்பிட. இங்கே வந்து என்னடா ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். நான் மட்டன் பிரியாணி வீடியோ எடுத்தேன், பட் அந்த வீடியோ வந்து டிலீட் ஆயிடுச்சு. இது வந்து சிக்கன் பிரியாணி உடைய ஒரு வீடியோ. இங்கேயுமே வந்து ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லுவேன். ஹோட்டல் ஷதாப் மாதிரியே இங்கேயுமே ஃபுட்டு வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. இங்கேயுமே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே சூப்பர் டாப் நாச்சுன்னு சொல்லுவேன். ஸோ ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹோட்டல் போயிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நேராக வந்து வந்துட்டோம் காச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ட்ரெயின் ஏற ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு, ட்ரெயினோ ஏறியாச்சு, திருப்பதிக்கும் வந்தாச்சு. ஸோ இதுதான் என்டையர் ஜெர்னி ஆஃப் சிங்கார்ஸ் ஹைதராபாத் மெமரி. எனக்கு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு நிறையா சுற்றணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறையாவே இருக்குது. ஏன்னா வந்து இந்த உலகம்ன்றது ரொம்பவே பெருசு. நம்மவா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து காலையில் ஏஞ்சுமா, பல் தேய்ச்சுமா, குளிச்சுமா, சாப்பிட்டோமா, ஆஃபீஸ் போகணுமா, வேலையை பார்த்தோமா, நைட்டு வந்தோமா, திரும்பி சாப்பிட்டோமா, தூங்கணுமா அப்படின்ற ஒரு ரொட்டீன் லைஃப் தான் வந்து இங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா அதுதான் வாழ்க்கை ஆக்சுவலாக. பட் அது அப்படியே இருந்துடாமல் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோனா ஒரு 2 நாள் 3 நாள் முடிஞ்சால் ஒரு 4-5 நாள் லீவ் போட்டு நம்ம பார்க்காத விஷயங்கள், அதாவது போன இடத்துக்கே போகாமல் பார்க்காத இடத்துக்கு போகணும். அது புரியாத பாஷை ஊராக இருந்தாலும் சரி, வேறு ஸ்டேட்டு இருந்தாலும் சரி, வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எதுவோ நம்ம வந்து பார்க்காத ஒரு இடத்த போய் பார்த்தோம்னா ஓகே உலகத்தில் இப்படியெல்லாம் இடங்கள் இருக்கா அப்படின்ட்டு வந்து நம்ம ரியலைஸ் ஆகும். ஸோ அப்படி தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் போகணும், நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய விஷயங்கள் பார்க்கணுன்ற நிறைய ஆசை இருக்குது. ஸோ அதுக்கான முதல் தொடக்கமாக வந்து நான் இந்த ஹைதராபாத்தை பார்க்குறேன். 600 கிலோமீட்டர் ஒரு நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு ட்ராவல் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி அங்கேருந்து வரும்போதும் சரி, ஹைதராபாத்லேருந்து திருப்பதி வர சொல்லவே திருப்பி தூக்கமே இல்லாமல் ஒரு ராத்திரி கிடந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஊருக்கு போவேன், திரும்பவும் ஹைதராபாத்துக்கு போவேன். ஏன்னா இன்னும் திரும்பி ஹைதராபாத்துக்கு போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம். நான் பார்த்தது ஒரு 5% கூட இருக்காது சொல்லப்போனால் 100%. கண்டிப்பாக திரும்பி நான் எப்போன்னு சொல்ல முடியாது, பட் எப்போவாச்சும் திரும்பி ஹைதராபாத் போவேன். திருப்பி நிறைய விஷயங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். அதை கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் நினைக்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் ஒரு 5 டேஸோ இல்லை 3 டேஸோ லீவ் போடுங்க. எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கலாம் எல்லோரும். தேங்க்யூ, பாய்.